வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஈரா குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ஜாமீன் பார்த்துருப்பான், அவர் வெளில வந்திருக்காரு பார்த்துருப்பான். அவர் வெளியில வந்தது இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்குமா, அல்லது அவர் வெளியே வந்ததுனால இனிமேல் எந்த மாற்றம் இல்லை, ஆல்மோஸ்ட் உள்ளே போனதும் வலு சேர்க்கும், வெளியே வந்ததும் வலு சேர்க்கும்? எப்படி சார்? அது ஒரு தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒரு மாநில முதல்வரை கைது பண்ணி உள்ள போட்டுறாரு. அதுவே ஒரு பிரச்சாரத்தை முடக்கிறது தானே. அவர் பிரச்சாரம் பண்ண முடியாது, முடக்கிறதுக்கான தான் பண்ணான். அதாவது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட இடியோட ஒரே நோக்கம், அவங்களோட வாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் எப்படியாவது இவரை உள்ளே வச்சிருக்கணும், அதில் தான் இருக்கான். இவர் என்னோட கைது செய்தது சட்டவிரோதம் தான் கோர்ட்டுக்கு போனார். ஜாமீன் கேட்கல. யார்? கெஜ்ரிவால். சரி, ஜாமீன் கேட்கல. கோர்ட்டு என்ன சொல்லுது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 1.5 வருஷம் ஆச்சு நீ வழக்கு பதிவு பண்ணி, 1.5 வருஷம் வச்சு என்ன பண்ண? இப்போ தேர்தல் நேரம், அவர் ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியுடைய தலைவர், அவரை இந்த நேரத்தில் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? 1.5 வருஷத்தில் நடக்காதது இப்போ என்ன பண்ணிட்டு போறாரு அவரு? ஏன் கைது பண்ணீங்க? இது ஒரு முக்கியமான தருணம், தேர்தல்ன்றது ஒரு கட்சி தலைவருக்கு. அதில் இந்த நேரத்தில் எதுக்காக கைது பண்ண அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். ஈடியால் பதில் சொல்ல முடியல. அவரு போயிட்டு கோவாவில் சொகுசு ஹோட்டலில் தங்கியிருந்தாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில். ஓ, 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினா உனக்கு என்னையா? ஏன் கைது பண்ண? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஈடியால். அதனால் கோர்ட்டே, அதனால தான் கோர்ட்டே பார்த்து தான் இந்த இடைக்கால ஜாமீன் கொடுத்தது. அவர் கேட்கவே இல்லை. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கோர்ட்டே சொல்லுதுப்பா தப்பு, அதனால வெளியில் விடுன்னு சொல்லி முடக்கிறாங்க ஒரு ஆளுங்கும்போது அதுக்கு என்ன ஆகும்? அவருக்கு ஆல்ரெடி ஜெயிலில் தூக்கி போட்டது முடக்கினதுனே ஒரு செல்வாக்கு கூடிச்சு. வேணுன்னே பண்ணுது அரசாங்கம் அப்படின்ட்டு. ஒரு முதல்வருங்க சார், கட்சி தலைவரோட இல்லை, ஒரு முதலமைச்சருக்கு உள்ள போடுங்க. அதுக்கப்புறம் வெளியில் இப்போ வந்துட்டார், போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் பிரச்சாரம் பண்ணுறதுல அவன் தடையில்லை, பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தானே வெளியிலே விடுறாங்க. போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கும்ல. நேற்று பார்த்தீங்களா என்ன கூட்டம்? இன்னைக்கு அந்த அனுமார் கோயிலுக்கு போயிட்டு அனுமனை கும்பிட்டுட்டு பேசுகிறாரு. பயங்கரமான இதாக இருக்க சார். அவரோட பிரச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சாரத்தை, முதற்கட்ட பிரச்சாரம் தான், ஒரு முக்கியமான பிரச்சாரத்தை வைக்கிறாரு. அதாவது பாஜகவுடைய இந்த கட்சி விதியின்படி 75க்கு மேலே அந்த கட்சியினுடைய பொறுப்பாளராக முக்கிய பதவியை, பிரதமர் பதவி போல வகிக்க முடியாது. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மோடி அன்குவாலிஃபைட் ஆகிறாரு, அன்எலிஜிபிள் ஆகிறாரு. அப்போ அமித்ஷாக்கு தான் அந்த வாய்ப்பு. அப்போ பாஜகனுடைய பிரதமர் வேட்பாளர் அமித்ஷாவா? எங்களை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, எங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு நீங்கள் கேட்குறீங்களே, உங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்ற ஒரு கேள்வி ரைஸ் பண்ணுறாரு. இப்போ அமித்ஷா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு, இல்லை எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் மோடியான்ற பதில் சொல்கிறாரு. அப்போ பாஜக பதில் சொல்லக்கூடிய இடத்த தள்ளப்பட்டுருச்சா? எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவங்கள இவர் அஃபென்சிவாக போகிறாரு. அவங்க டிஃபென்ஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு அதை பதில் சொல்ல வைக்கிறாரு. உங்களுக்கு அட்டாக் பண்ணுறாரு. அது நல்ல உத்தி தான். அது நீ பதில் சொல்லு. ஏன்னா இப்போ இவங்களுக்கு மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு பிஜேபி தள்ளி விடுறாரு. ஓகே, அது நல்லா தெரியும். பிஜேபியில் சட்டம் விதிகளெல்லாம் ஒன்றும் கிடையாது. 72 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்குதான், உண்மைதான். இப்போ இந்த 8 வருஷம் கட்சியில் இருந்தால் தான் ஒரு மாநில தலைவர் ஆக முடியும். அண்ணாமலை அப்போ எத்தனை வருஷம் இருந்தார்? ஆக்கி இல்லையா? அது நினைச்சவங்க என்ன பண்ணிப்பாங்க. அவங்க கட்சி, அவங்க கட்சி மாநில ஓகே இது பண்ணிட்டாங்க. பட் தேசிய மாற்றத்தை எவ்வளவு நேரம் ஆகுது? அவங்க நினைச்சா மாத்திக்க போறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மோடி கண்டினியூ ஆவார் அப்படிங்கிறாங்க. ஜெயிச்சால கண்டினியூ ஆகிறதுக்கு கேள்விக்கே இடம் இல்லை. நீங்க அது கேள்விக்கே இடம் இல்லை, வாய்ப்பே கிடையாது. பிரதமர் மோடி வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல ரொம்ப உறுதியாகவே நீங்க குறிப்பிடுறீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்கு. அந்த பயம்லாம் ஒன்றும் பயம் தேவையில்லைங்கிறீங்க. ஆமா, ஒருவேளை கட்சி விதிப்படி மோடியை தூக்கிட்டு அமித்ஷா கொண்டாட்ட இன்னும் மோசமா போடும் நிலைமை. அப்படிலாம் ஒன்றும் அந்த நிலைமை. ஆனா கெஜ்ரிவால் தன்னுடைய பிரச்சாரத்துல அமித்ஷா மட்டும் குறிப்பிடாம அடுத்த இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுத்துறாரு. கட்சியுடைய மற்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சவுகான், பிறகு ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜே சிந்தியா, பிறகு இந்த மாதிரியான மகாராஷ்டிராவில் பட்னாவிஸ், இங்க யூபியில யோகி, இவரே இதுல இருக்காராம்பா, நிதின் கட்கரி, இல்ல இந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரியான நபர்கள்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேரும் சைட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு மோடி. இது உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வரும் சொல்லி கட்சியின் உள் விவகாரத்தை டச் பண்ணி தன்னோட பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்துறாரு. இது என்ன மாதிரியான விஷயத்தை உண்டாக்குன்னு பாக்குறீங்க சார்? அந்த கட்சிக்குள்ளவே தொண்டர்கள்ட்ட, பாஜக தொண்டர்கள்ட்ட ஒரு சோர்வை ஏற்படுத்தும். அதுதான் பண்ணிட்டாரு. அது நல்லதான். ஆனால் அவர் பேசினா எடுபடும். அவர் கெஜ்ரிவால் பேசினார்னா எடுபடும்.
அதை வந்து அதை என்ன பேசணுமோ அதை எடுத்து பேசுகிறாரு. கட்சிக்குள்ளே வந்து உழைச்சவங்களெல்லாம் ஓரம் கட்டுறாரு. மோடி வந்து தனக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களா கூட வச்சுக்கிறாரு அப்படின்றத கொண்டு போகிறாரு அவர். ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயத்தை கடந்த காலத்தில் வைக்கும்போது சிவராஜ் சிங் சவுகான் மீது வைக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு பதவி முக்கியமாக, எனக்கு பதவி விட என் கட்சியுடைய வெற்றி தான் முக்கியம், பதவி கேட்கணும் நான் செத்தே போகிறது மேல் அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்தை இது மத்திய பிரதேசோட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அந்த கருத்தை வச்சிருந்தாரு. அப்புறம் அவர் வேற என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா காங்கிரஸுக்கு போகணும், போக முடியாதுங்கும் போது எதையாவது சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் இல்லைன்னா அடுத்தது போகும், இல்லை சுத்தமாக வச்சுருவாங்கல்ல. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கூட கொடுக்கலாம் நாளைக்கு. எதுவுமே இல்லாமல் மோடி எதிர்த்து பேச முடியாதுல்ல. எது சொன்னாலும் தலைமை கட்டுப்பட்டு தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியம் அப்படின்லாம் ஒரு சீனியர்ன்றபோது தலைமை கட்டுப்பட்டுன்ற வார்த்தையை சொல்ல முடியாது. அதனால் கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டி ஆகணும். உள்ளுக்குள்ளே இருக்கும் அதிருப்தி, வெளியில் காட்ட முடியாதுல்ல. ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது ஜூன் 4க்கு பிறகு ஒருவேளை மோடியை வெற்றி பெற்றாலும் கூட, அவர் திரும்ப ஒரு ஆட்சி வந்துட்டாருனா கூட கட்சிக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் மோடி சைட் டவுன் பண்ணிடும். ஏன்னா கட்சியில் பாதிக்கப்பட்ட பேர் அவ்வளோ பேர் இருக்காங்க. அது மோடியோட தலைமையை காலி பண்ணும். மோடி போல இன்னும் எந்தெந்த மாநிலத்தில் பாஜக அந்த மாதிரி அட்டூழியத்தை பண்ணியிருக்கோம், அங்கும் அது விஷயம் முடிவுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்ன அண்ணாமலை குறிப்பிட்டீங்க பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை விஷயம் அதுவும் ஓரக்கட்டப்பட்டுரும் ஜூன் 4க்கு பிறகு அப்படிங்கிறாங்க. அந்த வெற்றி பெற்றால் இல்லை, வெற்றி பெற போறதில்ல, அது இன்னும் மோசமான ஒரு கலவரத்தை உண்டு பண்ண பாருங்க கட்சிக்குள்ள. சரி, சப்போஸ் நீங்க சொல்ல மாதிரி வெற்றி பெற்றாலே வரும்போது வெற்றி பெறாவிட்டால் இன்னும் மோசமாகும், இன்னும் மோசமாகும். ரைட். அப்ப வந்து மோடி வெற்றி பெறாம போனா இங்க எல்லாத்துலயுமே வந்து வேற ஒண்ணுமே வேண்டாங்க. மோடி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டார். அதுவே பாஜக கொள்கைக்கு RSS கொள்கைக்கு எதிரானது. ஆனா RSS எப்படி அதை அனுமதிச்சு ஒரு நாள் வரையும்? இவரு RSS கண்ட்ரோல் பண்ற நிலைமைகளை கொண்டு வந்துட்டு இருக்காரு. RSS தான் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காரு மோடி. வச்சாச்சு, இந்த மூஞ்ச காட்டி தான் ஓட்டு வாங்கணுன்ற கட்டாயம் இருக்கு இப்ப RSSக்கும். இப்ப வேற வழி கிடையாது. பாருங்க, ஒரு தேர்தல் அறிக்கை, பாஜக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவாங்களா, பாஜக வாக்குறுதின்வாங்க. இவரு மோடி கேரண்டி. பாஜக அரசுன்னு என்னைக்கே சொல்கிற மோடி சர்க்கார். எல்லாம் தன்னை மட்டுமே, இதுதான் சர்வாதிகாரத்தை நோக்கிய பயணம்ன்றது. நான் முக்கியமாக நான் சொல்கிறது தான், சர்வாதிகாரத்தை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அது மோடியினுடைய ஸ்டார்டிங் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கிய பயணம் தொடங்கிட்டார்றது இதில் இதெல்லாம் தெரியுது. அதனாலே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் ஏற்க மாட்டாங்கிறீங்க. RSS ஏற்றுக்குச்சா? RSS தேர்தல் வரைக்கும் இருக்கும். தேர்தலுக்கு அப்புறம் வந்து மோடியை தூக்கி போடுறதுக்கான அவசியம் இருக்காது. ஆமாம். ஏன்? வெற்றி பெற்று வந்தால் தானே வேற பிரதமர் பார்க்கணும். சப்போஸ் தோல்வி அடைஞ்சதுன்னா தோல்வி அடைஞ்ச பிரதமர் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அதாவது எப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிடுவோம்? எப்படி அவர் பிரதமராக இருக்கும்போதே இது மக்களவைக்கு நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டாருங்க. தோத்து விட்டாருன்னா அப்புறம் எங்கே வர போறாரு? இல்லை சார், தோல்வியை நோக்கி அவர் நகர்வாருங்கிறத நீங்கள் உறுதியாக குறிப்பிடுறீங்க. தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அப்போ இந்த தோல்விக்கான காரணம் அவர் தான். அப்போ அப்படி இருக்கும்போது அவரை பாஜகவுடைய மற்ற தலைமையும் சரி, RSS சரி, அவர் எப்படி ஹேண்டில் பண்ணும்? அவரை ஓரங்கட்டி அடுத்த தலைவர் மாற்றிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ யார் வந்து அடுத்த கட்ட தலைவர்? அத்வானி மாதிரி ஆயிட வேண்டிதான். ஆனா அத்வானி மாதிரி ஆனவங்களாம் வேற விஷயம். ஆனா இவர் வந்து பல பேர் வளரவிடாம தடுத்தாரு பாத்தீங்களா? அவங்களாம் எதிர்ப்பாங்க. இன்னும் மோடிக்கு எதிரான கட்சிக்குள்ளவே எதிர்ப்பு அதிகமாகும். அதுக்கு முன்னாடியே வந்து RSS வேற காலி பண்ணிடும். ஓகே, அவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசா போராட்டம் நடத்தி போர்க்கொடி தூக்கி அப்படிதான் மோடியை காலி பண்ணணும் அவசியம் இல்லை. தோத்துட்டான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா RSS தலையிட்டு இவரை தூக்கிடும். ஏன்னா இவர் தான் RSS தனக்கு அடிமையாக்கணும்னு பார்க்குறாரு. கூட்டு வைப்பாங்களா? இப்போ அடுத்த ஒரு தலைவர் RSS நியமிக்கப்பட்டா அது யாரா இருக்கும்னு பார்க்குறீங்க? அப்படி நியமிச்சானா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் RSS வைக்கணும்னு பார்க்குறீங்க? நிச்சயமா வந்து அமித்ஷா கிடையாது. ஓகே, அது எப்படி உறுதியாக அவ்வளோ கிளியராக நம்புறீங்க? அவர் மோடியோட ரைட் ஹேண்ட் இல்லை. ஓகே, அவர் விடுவாங்க. வந்து ஒரு யோகி ஆதித்யநாத் வரலாம், சரி, இல்லைன்னா கட்கரியே கூட வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே இருந்தவர் தான் அவரு, RSS தான். அதை மீறிலாம் போக மாட்டாரு. ஆனால் அதுக்கு வந்து தனக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக பார்ப்பாங்க. அடுத்த ஒரு இது வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மேனை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இனிமேல் இருக்காது. அந்த கல்ச்சரே மாறப்போகுது. மாறும். RSSல அந்த கல்ச்சரே மாறப்போகுது. ஓகே, அதுக்கப்புறம் மோடி வந்து இப்போ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் மோடி என்னவா எப்படி இருப்பார்? ஓரம் கட்டப்பட்டாரு. அதோட கவலையா இருக்குன்னு சொல்றேனே. பதவி இல்லாமல் இவர் எப்படி இருக்க போறாரு நினைச்சா எனக்கு கவலையா இருக்குன்றாங்க. இந்த கவலை அவருக்கும் இருக்கும், நிச்சயமா அந்த கவலை அவருக்கும் இருக்கும். ஆமா, அவருக்கு இருக்கிற கவலை வேற, எனக்கு இருக்கிற கவலை வேறங்க. உங்க கவலை என்ன சார்? உங்க கவலை என்ன? இல்ல, வரட்டும், வந்தவருக்கு தான் தெரியும்.
ஆனா அவ்வளவு உறுதியா நம்புறீங்க. பாஜக அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூட கிடையாது. ஆமா, தனிப்பெருங்கட்சியா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, தனிப்பெரும் கட்சிக்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட அதாவது டபுள் டிஜிட்ல வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க குறிப்பிடுறீங்க. அது எந்த அசஸ்மெண்ட்ல நீங்க அப்படி குறிப்பிடுறீங்கன்றது எனக்கு தெரியும். கள நிலவரத்தை வச்சுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் வந்து கள நிலவரம் என்ன இருக்குன்னு இப்ப நண்பர்கள்ட்ட பேசுறோம், அங்க எப்படி இருக்கு என்ன சொல்லிட்டு பல கருத்து கணிப்புகள்லாம் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றோம். நமக்கு என்ன வேற இருக்கு சார். இன்னும் எலெக்ஷன் வந்து ஃபைனல் பேஸ் வந்து ஜூன் 1 வரை இருக்குங்கிறத பார்க்குறோம். லாங் டைம் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த லாங் டைம், இந்த இடைப்பட்ட எவ்வளவு நாட்கள், இன்னும் 4 பேஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேற என்ன யுக்தி கையாளலாம்? இப்போ அதை பாஜக வந்து ரொம்ப ரேடிக்கலா போவாங்க. பாஜக இன்னும் என்ன செய்யணும்லாம் உங்களால் கணிக்கவே முடியாதுங்க. ஓகே, அது வந்து அதெல்லாம் சும்மா பொய்யாலாம் ஏதாவது கதை விடக்கூடாது. வெற்றிக்காக எதை நோக்கி நகருவாங்கிறது எதை வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க நம்மளால கணிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கட்சி அது வந்து என்ன வேணா செய்வாங்க. ஆனா இப்போ அதை நோக்கி நகரான்னு வச்சுக்கோமே, நீங்க சொல்ற மாதிரி எதை நோக்கி நகரான்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி 285 சீட்ஸ் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அப்ப வெற்றி பெறனா ஒரு பெரும்பாலும் வெற்றி வேணா இப்போ இதுல இருந்து நீங்க கைப்பற்றியாகணும். இது உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின் போது இப்போ இனி வரக்கூடிய இப்போ இதுல பாதி தான் இருக்க போகுது. அதுவும் 4th பேஸ் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் வந்து 30% சீட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு மட்டும் தான் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப அங்க ஒரு பெரிய விஷயத்தை நீங்க செஞ்சா கூட உங்களால பெரும்பான்மை கிடைக்காது இல்லை. நீங்க அடுத்து வேற பெரிய யுத்தியை கையாண்டா கூட பெரும்பான்மை கிடைக்காதுங்க. அவங்க அவங்களுடைய நேரம் வந்து எதை எடுத்தாலுமே ஃபெயிலியர் ஆகுது. அவங்க என்ன சொன்னாலுமே வந்து அவங்களுக்கு எதிராக தான் போகுது அது. அதனால அதை வந்து பெருசா வந்து வெற்றியை நோக்கி அந்த இதுலேருந்து ஒன்ஸு அந்த ஜோராக போயிட்டே இருக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு திரும்ப நியூட்ரல் கியர்களுக்கு வந்த பிறகு திரும்ப நிறுத்த போட்டு தூக்கி வண்டியை ஸ்பீடு கொண்டு போகிறதெல்லாம் கஷ்டம். போகிற ஸ்பீடில் போயிருக்கணும். அது இல்லை. நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை பாருங்கள். என்னைக்காவது பிஜேபியை தோக்கடிக்க முடியாதுன்னு தானே இருந்துச்சு, ஒரு பிம்பம் இருந்துச்சுல. அது உடஞ்சி இப்போ எப்படி கீழே வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? போன முறை 153 சீட்டுக்கு ஜெயிக்கும் சொன்னாலும் உங்கள்கிட்ட ஒரு நேர்காணல். ஆமாம், பேசணும் லாஸ்ட் டைம் பேச. இப்போ போகிற போக்க பார்த்தோம்னா இன்னும் டபுள் டிஜிட்டு 100க்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம்னா ஏன் அங்கே கலனில் வர அப்படி ஆயிட்டு எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்பிக்கிட்டே இருக்கு. ராகுல் காந்தி இப்படி குறிப்பிட தன்னோட பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டாரு. தேர்தலை அவர் கையை விட்டு போறதை அவர் உணர்ந்துட்டாரு. அதன் காரணமாக அவர்கிட்ட தடுமாற்றம் தெரியுது. இந்திய கூட்டணி தன்னை சுற்றி வளைச்சிருச்சு அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. இதன் காரணமாக தான் வந்து அம்பானி அதானிகிட்ட போய் உதவி கேட்குறாருன்னு குறிப்பிடாரு. அது வந்து இப்போ நீங்கள் சொல்றதோட பொருத்தி பார்க்கலாமா அது? ஆமாம், நிச்சயமா. அது அவருக்கு தோல்வி பயம் தெரியுதுனால உணர்ந்தா தானே தோல்வி பயமே வரும். தோல்வி பயத்தில் தானே பாருங்க அம்பானி அதானியே திட்டுறாரு. அம்பானி அதானின்ற பேரை என்னைக்காவது உச்சரிச்சிருக்காரு அவரு? இல்லை. ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தப்போ கூட வாயை திறக்கல இல்லை அதை பற்றி. அதான் ராகுல் காந்தி சொல்லிருக்காரு, பூட்டி அறைக்குள்ள இருந்துகிட்டு மட்டுமே அம்பானி அதானி சொல்லிட்டு இருந்தேன், நீங்க இப்படி பொது வெளியில பேச ஆரம்பிச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு. அம்பானியும் அதானியும் வந்து டெம்போவில் கருப்பு பணத்தை டெம்போ அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் ராகுல் காந்தி இப்போ வந்து அம்பானி அதானி பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு பொது வெளியில பேசுறாரு. உடனே பிரியங்கா எடுத்து கூட 103 தடவை பேசியிருக்காரு அம்பானி அதானி பற்றி, நேற்று கூட பேசியிருக்காருன்னு சொல்லி எடுத்து பதில் சொல்றாங்க உடனே. அப்போ வந்து ஒரு பொய்யை வந்து வெளிப்படையாக அவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காருங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது, சோசியல் மீடியா காலம். இந்த மீடியாக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் கம்முன்னு இருந்தாலும் இந்த 5 வருஷத்தில் சோசியல் மீடியா பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. யார் என்ன பேசினாலும் வந்துடுது, அடுத்த 1 ஹவரில் வந்துடுது. அந்த காலத்தில் போயிட்டு அவர் பேசுறது எல்லா சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. நீ அவர் அம்பானி அதானை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு மோடி சொல்கிறாருன்னா பச்சை பொய்ன்றது மக்களுக்கு புரியுமா இல்லையா? அது தெரிஞ்ச அவர் ஒன்றும் அந்த காலத்தில் இருக்காரா? அவரும் டெக்னாலஜி தெரியாதவர் கிடையாது. மோடி டெக்னாலஜிலாம் தெரியும். அவர் வந்து விஷயம் உள்ளாள், அதில் ஒன்றும் இது கிடையாது. அவருக்கு வந்து ஆட்சி பண்ண தெரியாது, பொருளாதாரம் தெரியாது. அவழிய மக்களை எப்படி குழப்பி மக்களை எப்படி திசை திருப்பறது அதெல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. ஓகே சார், இப்போ அதெல்லாம் தெரியும். இப்போ அதெல்லாம் வந்து ஆனால் இப்போ எடுபட மாட்டேங்குது எதுவும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் பாஜக எல்லா பிரச்சார யுக்தியும் வீகங்களும் முடிஞ்சு போச்சா? இது வரைக்கும் எடுத்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து முனைமழுங்கி போச்சு. இனிமேல் என்ன எடுக்க போறாங்கன்றது நம்மளால கணிக்க முடியாது. ஓகே, போனாதான் தெரியும். வர வர ஒன்று என்ன, அதாவது அது இனிமேல் எது எடுத்தாலும் இது வரைக்குமே எந்த பிரதமரும் இது வரைக்கும் அந்த பதவிக்கு இழுக்கு தரக்கூடிய வகையில் பிரதமர் பதவிக்கு இழுக்கு தர ரொம்ப கேவலமா இறங்கி பேசுறாரு. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பேசுறாரு. அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையமும் அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்கு. இதுக்கு மேலே போய் இன்னும் இவங்களுக்கு கேவலமாக இறங்குவாருன்னு தெரியல. போக போக தான் தெரியும்.
ஓகே. பாஜக வெற்றிக்காக எந்த எல்லைக்கு வர நகரும் குறிப்பிட்டிருக்கீங்க. அடுத்து என்ன வியூகத்தை கையில் வச்சிருக்காங்கிறது தெரியல அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. பாஜக எதை நோக்கி நகர்றது, குறிப்பாக பிரதமர் மோடியோட பிரச்சாரம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு இன்னும் அந்த தரம் தாழ்ந்து போக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் நம்ம ஒத்து நோக்க இருக்கிறோம். எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.